ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து எங்கள் சேனலில் வந்து சாக்லேட் போட்டிருக்கேன், எல்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு வந்து சாக்லேட் பார்ஸ் வச்சு நான் பண்ணினது. இன்றைக்கி வந்து சாக்லேட் பார்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி சாக்லேட் பண்ணுறதுன்னு இந்த ஹோம்மேட் சாக்லேட் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இதுக்கு வந்து நான் 3/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்கானிக் கோகனட் ஆயில், வர்ஜின் கோகனட் ஆயில் இது. அதுக்கப்புறம் 1 கப் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி கப் மில்க் பவுடர், இதில் 3/4 கப் வந்து கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். இது டார்க் கலர் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து லைட் கலரு. இது வந்து ரெண்டும் சேர்த்து 3/4 கப். அப்புறம் கொஞ்சம் ரைசன்ஸ், கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். இது வந்து சிலிக்கான் மோல்டு. இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஜலிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சுகர் பவுடர் போடுறேன், கோகோ பவுடர், இதில் மில்க் பவுடர். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஜலிச்சுக்கலாம். இது எல்லாம் கலந்து வர்றதுக்காக தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுறேன். இதில் இப்போ நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்கிற பவுடரை வந்து கலக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சாக்லேட் பாரில் வந்து நம்ம செஞ்சோம், ரொம்ப சிம்பிளாக. இதுவும் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது வந்து நம்மளே வந்து சாக்லேட்டே நம்ம பண்ணுறோம். அதில் வந்து நம்ம சாக்லேட்டை உருக்கி நமக்கு தேவைப்படுற மாதிரி வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். இப்போ இதையும் போட்டுடுறேன். இது கலந்த உடனே வந்து கலக்கின உடனே நம்ம எடுத்துடலாம்.
எதுவும் லம்ப் இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா வந்து லம்ப் இல்லாமல் நம்ம வந்து கலங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நட்ஸு, ரைசின்ஸு, கேஷ்யூஸ், ரைசின்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, மோல்டுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே எல்லா மோல்டுலேயும் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு 1 hour வச்சுட்டேன், அதனால தான் இது மாதிரி வந்து ப்ரௌனாக வந்து இருக்குது. ஒரு 1/2 hour நம்ம வைக்கலாம். 1/2 hourக்குள்ளே வந்து உங்களுக்கு கட்டிடும். இது கொஞ்சம் அந்த நம்ம வந்து சாக்லேட் பார் வந்து ஒரு 10 minutesல 5 to 10 minutesல ரெடி ஆகிடும். இது வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு சிலிக்கான் மோல்டில் வந்து அப்படியே வந்து ஈஸியாக வந்துடும். ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்படியும் நம்ம பண்ணலாம். சாக்லேட் பார் அப்படி சப்போஸ் நம்மளால் வந்து அது வாங்க முடியலன்னா நம்ம கோகோனட் ஆயில்லையே வந்து இது மாதிரி சாக்லேட்ஸ் பண்ணலாம். அழகாக வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.